கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் சற்று முன்னர் தொடங்கி இருக்கு. இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டுள்ளனர்? பாரதிராஜா. அதாவது காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தினசரி 6000 கன அடி தமிழகத்தை திறந்து விடணும். அதை செயல்படுத்தலாமா? ஏற்கனவே கடந்த 20ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. தினசரி 6000, 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை தினசரி 6000 கன அடி தமிழகத்தை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு உத்தரவு. இந்த உத்தரவுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி உடனடியாக அவசரகால சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அதுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. எக்காரணத்தை கொண்டும் அணைகளிலிருந்து குடிநீர் தேவை தவிர மற்ற தேவைகளுக்கு தண்ணீர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தினோட நகலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. இந்த நிலையில நேற்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட நீதிமன்றம் அடுத்த 3 நாட்களுக்கு, அதாவது அடுத்த விசாரணை நாளான வெள்ளிக்கிழமை 2 மணி வரை தினசரி 6000 கன அடி தண்ணீரை தமிழகத்தை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சு, இந்த உத்தரவுப்படி இந்த உத்தரவை செயல்படுத்தலாமா இல்லது தங்களது தீர்மானத்திலே நிலையாக இருக்கலாமா என அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேற்று மாலை முடிவெடுத்து உடனடியாக இன்று காலை 9:30 மணிக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். இதன்படி தற்போது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. இது பார்த்தீங்கன்னா பாஜகவின் மூத்த தலைவரான எடியூரப்பா கலந்து கொண்டிருந்தார். போன முறை இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த போது பாஜக கலந்து கொள்ளாது என முதலில் அறிவிப்பதுதான். இந்த முறை நடக்கும் இந்த கூட்டத்தில் பாஜக எடியூரப்பா கலந்து கொண்டிருக்காரு. அதே போல மத்திய அமைச்சர்களான அனந்தகுமார், சதானந்த கௌடாவும் கலந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த எதிர்கட்சி தலைவரான பாஜகவை சேர்ந்த ஜெகதீஷ் ஷெட்டரும் கலந்துட்டு இருக்காரு. பாஜக கட்சியின் குமாரசாமி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து. இதுல முக்கிய விவாதம் என்ன எடுக்கிறாங்கன்னா, கடந்த முறை அனைத்து கட்சிகளும் ஒன்று கூட்டி ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இந்த முறையும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இருந்தால் தங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு கருத்துடன் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட அதிக அளவு வாய்ப்பு உள்ளதாக தற்போது இங்கு கர்நாடக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இவங்களுடைய ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், அதாவது 18ஆம் தேதி விசாரணைக்கு வருவது, அப்போது தங்கள் தரப்புல நிலையாக ஒரு காரணத்தை உள்ளது. இது தற்போது எடுக்கும் இந்த முடிவு ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படாது. இதை தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு அமைச்சரவை கூட்டம், கர்நாடக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் தான் முக்கிய முடிவு எடுக்கப்படும். அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா, தண்ணீர் திறந்து விடப்படுமா என்பது இறுதியாக அங்குதான் முடிவு எடுக்கப்படும். இது மதியம் 2 மணிக்கு சட்ட வல்லுநர்களுடன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆலோசனை நடத்த போவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது தற்போது இந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என்றால் அடுத்து கர்நாடக அரசுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் மதியம் 2 மணிக்கு ஆலோசனை நடத்துவதாகவும் நமக்கு தகவல்கள் வெளியாகிறது. பாரதிராஜா, இப்ப நடைபெற்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் பத்தியும் சொன்னீங்க. இன்று பிற்பகல் நடைபெறவிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் பத்தியும் சொல்லிருந்தீங்க. இப்ப ஏற்கனவே அணைகள்ல இருந்து தண்ணீர் திறக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில கர்நாடக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நீதிமன்றத்தை எந்த முறையும் செயல்படுத்தாவிட்டால் கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மறைமுகமாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதாவது நீதிமன்றத்தின் மாண்பு பாதிக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை நேற்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். அதனால் இந்த முறை செயல்படுத்தவில்லை என்றால் அது கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செய்யப்படும் என்ற ஒரு ஆலோசனையை இங்குள்ள சட்ட வல்லுநர்கள் கர்நாடக அரசு வழங்கியிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்தமாக இன்று மாலை 6 மணிக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடியதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் இது உறுதியான தகவல்கள் அல்ல. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது அந்த கட்சிகள் கூறும் கருத்துக்களையும் ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு உள்ளது. எனவே இந்த கருத்துக்களுக்கு பிறகு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று அதிலேயே இறுதி முடிவு எடுக்கப்படும். என்றாலும் தற்போது இந்திய அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய சூழ்நிலை நீதிமன்ற இடைக்கால உத்தரவை மதிப்பதுதான் தமக்கு சிறந்தது. எனவே கர்நாடக அரசு நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து தண்ணீர் திறந்து விடப்பட வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.